ஒரு கதை சொல்லட்டுமா? அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க நம்ம குட்டி ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது. நாம இந்த சொத்து, பணம், புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்றார். அடுத்த நாள் அவங்க உறவுகள், சொந்தங்கள், கூட இருக்கிற நண்பர்கள், ஊர்ல இருக்க மக்கள், ஏழைகள் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னோட சொத்துல கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான சொத்துக்களை அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இறங்கி இந்த ஊரை விட்டு நம்ம எல்லைக்கு போயிடலாம், அங்கே போய் நம்ம எங்கேயாவது ஒரு இடம் தேடி நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி நடந்து போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் ஒரு 2 தெரு தாண்டி போயிருப்பாரு. அப்போ ஒரு பிச்சைக்காரர் வந்து, ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. கடவுளே, இது என்ன சோதனை எனக்கு, இப்போ நான் எல்லாத்தையும் இப்போ தானே கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லையே கொடுக்கன்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு. கீழே பார்த்தா அவரோட பட்டு வேஷ்டி. அந்த பட்டு வேஷ்டி எடுத்து என்ன பண்ணுறாரு, பாதியை கிழிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதியை இவர் கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கார். பிச்சைக்காரனுக்கு இந்த பட்டு வேஷ்டியை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமாக என்ன நினைக்கிறார், இந்த வேஷ்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம கடத்தெருவில் கொடுத்துட்டு நம்ம நிறைய காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த பட்டு வேஷ்டி பாதி பட்டு வேஷ்டி எடுத்துக்கிட்டு கடத்தருக்கு போகிறார். கடையில் போய் ஒரு வியாபாரி கிட்ட கொடுக்குறார். வியாபாரி இந்த வேஷ்டியை பார்த்தோன்னே, இதுக்கு ரொம்ப அற்புதமான வேஷ்டியாச்சப்பா, பாதி தான் வச்சுருக்கேன், மீதியும் எடுத்துகிட்டு உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசையை தூண்டுறார். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிச்சைக்காரர் உடனே சரி அவர் பெரியவர்கிட்ட போய் நம்ம கேட்போம், நம்மளோட கஷ்டத்தை சொல்லுவோம், அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார், இவர் திரும்ப அவர் தேடிக்கின்னு ஊரெல்லாம் தேடி பார்க்குறாரு. ஊருக்குள்ளே எங்கேயும் கிடைக்கல. ஊரோட எல்லையில் இருக்கிற ஒரு அரச மரத்துக்கு கீழே அவர் வேஷ்டியை கழட்டி வச்சுட்டு நதியில் குளிச்சுட்டு வந்து துண்டோட அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் போய் பார்க்குறாரு. அவர் தியானத்தில் இருக்கவே இவருக்கு என்ன தோணுது, இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், அவர் தான் தியானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், எடுத்துக்கிட்டு ஒரு 100 அடி நடக்கிறாரு. ஒரு பெரிய முள் வந்து அவர் காலில் ஏறுது. அவ்வளோதான். ஐயோ அம்மா அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் கத்துறாரு. தியானத்தில் இருந்த ஒரு பெரியவரும் எழுந்து பார்க்குறாரு. குளிச்சு பார்த்த உடனே, என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னே அவர் கையில் இவரோட வேஷ்டி இருக்கு. பக்கத்தில் பார்க்குறாரு, இவரோட வேஷ்டியும் காணும். இவர் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறார், யோசிக்கிறார், கடவுளுக்கு மன்னிப்பு கேட்குறார். ஐயோ கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பெரும் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு. நமக்கெல்லாம் இந்த கதை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, திருடன் தானே தப்பு பண்ணா, இவர் என்ன மன்னிப்பு கேட்குறார் அப்படின்றது தான் தோணும். எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, சாமானிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிற விதமும் சில ஞானிகளும் துறவிகளும் சிந்திக்கிற விதமும் வேற. அப்படித்தான் அந்த செல்வந்தர் துறவியான பிறகு அவர் யோசிச்ச விதம். அவர் என்ன யோசிச்சாரு, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் ஒருத்தனோட ஆசையை தூண்டி அவனை திருடனா மாத்திருச்சே, அவன் பிச்சைக்காரனா இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்தது, திருடனா மாறிட்டானே இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த திருடனை பார்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்ப தியானத்துக்கு போயிடுறார். நம்மளால் முடிஞ்சது, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பண்ற சில செயல்களால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம நம்ம பார்த்துக்கிறதுக்கு நாம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். தினமும் தியானம் பண்ணுவோம். நாமும் நல்ல சிந்தனைகளோடு வாழ்வோம். இன்னொரு குட்டி ஸ்டோரியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.